சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் அந்த டீ கடையில் இருப்போம். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக தான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்ரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு கிரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஒரு ஆம்ஃபி தியேட்டர் எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக நானுமே அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் மொதல் ஸ்டெப்பில் இருந்து. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது கொலம்போலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு, நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும், பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையில் எல்லாம் ஹசில் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோவுக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. இப்போ வந்து ஒரு ஷோனால் வந்து உட்காந்து வெறுமை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நிறைய இடத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னால் கோல் போடும்போது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும். அப்போது அந்த ஸ்டேடியமில் இருக்க ஒரு 15-20 பேர் சேர்ந்து குதிப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியமில் வந்து இவங்க தேவ் லிட்ரலி சேஃப்டிக்காக தேவ் லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததுனால தி லெட் கோ ஆஃப் த என்டையர் டாப் அந்த காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்போ எப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கான்சர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்சர்ட்டுக்கு வந்து போகிறத மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆகிருக்கு. அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் யுவன் சாரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸில் வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸு. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து
ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமா கான்சர்ட்னா அப்படியே பயங்கரமாக பேக்கிங் ட்ராக்கை போட்டு லபன்னு கத்தி வைப்புன்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கும். அதே சமயம் வந்து எமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும், அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட். 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட். என்னோட ஆக்டுக்கே இல்லாட்டியோ அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் இதோட இன்டென்ஷனே. நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்டுன்றது வந்து நைஸாக அந்த க்ரௌடு வரது வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணுறது கிடையாது. லான்ச் மியூசிக் ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு கூட போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து இப்போது நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி, நாங்களாம் தான் அந்த டீ கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான், டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இதை பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 பத்தில் எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது தான் ஆசை. 2-3 ஃபேன்ஸ் லா பொங்கல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. இல்லை விச் இஸ் யுவர் எங்கள் ஆக்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போகுது. அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே வந்ததில்லைங்க நிறைய பேர். இப்போ நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே. ஸோ திஸ் வில் பிகம் அ நார்ம். இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். அவங்க வேறு ஒரு லைஃபோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேறையாக மாறிட்டுருக்கு. அப்போது ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லேயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதில் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. 2 வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது இன்னொரு 4 இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்டு விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி நான். என்ன பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிட்டிக்ஸ், இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ஆர் மேபி லைட்லி லெஸ். சார் சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? அப்புறம் கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத்தும் மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனியும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது. அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் லைக் செமையாக பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். நீ QR கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்டுன்னு நீங்கள் போய் QR கோடை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்கள உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான்.
ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க விஷயம்லாம் நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்ற ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய்ட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படிலாம் உட்காருவாங்க. அது ரொம்ப மொக்கையாக நடக்கும். அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாட்டு இருக்கு பாருங்கள், ஆடவே மாட்டேன்றான். அவன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதோ ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக உனக்கு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்செர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ரூபி டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கேள்வி. மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கையிலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அந்த கடையில் கொடுங்க, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க, நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500லேருந்து ப்ராக்ரெசிவாக அந்த டாப் ரேஞ்சுக்கு போகும். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கோம். அந்த எல்லாமே நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆமாம், நேவலி அருவி எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போயே நான் யாரோ டி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் ஒரு கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் ரெடி அப்படின்னு சொன்னேன்னா நான் ரெடி இல்லைன்னு யார் வேணால் சொல்லலாம். ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன், ஸ்கிரிப்ட், டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யாருக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணான்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை வந்து ஏன்னா இந்த கான்செர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நான் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். லைக் இந்த
இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், சேஃப்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுலேருந்து வர தொகையிலேருந்து நான் எல்லாம் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாம். நானும் மதன் கௌரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நானும் மதன் கௌரியும் சேர்ந்து ஒரு 2-3 கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து எல்லா கான்சர்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்துக்கிறதுக்கப்புறம் அது நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லாட்டியும் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அங்கே எங்கே போய் அந்த இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும். ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 ஹவர்ஸ் டே ஒர்க் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வர்றது, நான் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பேன். அது